நல்லா இருக்கீங்களா? சாரி, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சோ. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து வராங்க. ஒரு பொண்ணு ஒருத்தங்க நித்யான ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி அண்ணா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல. இவங்க உடனே பேசினேன், நேரில் வரேன்னா நேரில் வந்து எல்லா கஷ்டமும் சொல்றேன்னாங்க. இவங்க கேரளான்னு மட்டும் சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். குழந்தைய போட்டோல பார்க்கோமே உடனே நீங்க வாங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்ன ஏதுங்கிறது இனிமேல் பேசினதுக்கா. உங்க பேருக்கா? என் பேர் ஆனந்தி. பாப்பா, என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஹெல்ப்? இது யாரு? என்னோட பையன். உங்களோட பையன்? ஏன் பையன் ஒரு மாதிரி இருக்காங்க? பையனுக்கு இப்போ மூளை வளர்ச்சி கம்மின்னு சொல்லிருக்காங்க. ப்ராப்ளம் இருக்கு. எல்லா ப்ராப்ளமும் இருக்கு தம்பிக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து. உங்க நேட்டிவ்க்கா? நெகட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. இவங்க வீடு வந்து பாண்டிச்சேரி, எங்க நெகட்டிவ் வந்து கேரளா. கேரளா. உங்க ஹஸ்பண்ட் இப்போ உங்க கூட இல்லையா? இந்த மாதிரி ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க, அந்த அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் தான் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. உடனே வர சொல்லுங்க அப்படின்னு. என்னக்கா பிரச்சனை? என்ன வேணும் உங்களுக்கு? பிரச்சனை இல்லை, தம்பிக்கு மெடிசன் வேணும். தம்பிக்கு வந்து பால் கிடையாது. அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு டைம் தான் பால் வரும். பால் வந்து வாங்கி கொடுப்போம். தம்பிக்கு பால், தம்பிக்கு தேவையான திங்ஸ், அது சாப்பாட்டு இந்த மாதிரி விஷயம். வேலை பாக்குறீங்க? வேளாங்க பக்கத்துல வந்து பால் கடையில தான் அந்த பால்லாம் கழுவி கொடுப்போம். பால் டப்பா இருக்கலாம், அதை கழுவி கொடுத்து தம்பிக்கு பால் தருவாங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தருவாங்க. அதே நான் வீடு வாடகை கொடுக்கணும். இவனே பார்த்து இவங்க அப்பா, இந்த பையனோட அப்பா, அவங்க இவனை பார்த்துடா இந்த மாதிரி பிறந்ததுன்னு சொல்லி அவங்க போயாச்சு, வேண்டான்னு விட்டு. நீங்க எப்படி இந்த தனிமையா இருந்து எப்படி இந்த பையனை வளர்ப்பீங்க? வளர்க்கணும் இல்ல, அதுக்காக நம்மள தூக்கி போட்டுட்டு போக முடியாதெல்லாம். இவனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பால் வாங்குற கஷ்டம், வீட்டு வாடகை கொடுக்குற கஷ்டம், குடும்பம் நடத்துற கஷ்டம், தனியால தெரியாத ஊர்ல கேரளால இருந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எப்படி இந்த குழந்தைய வளர்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? வளர்க்க முடியும், திறமை இருக்கு, முடியணும்னு நினைக்கிறோம். திறமை இருக்கு, அதனால வளர்த்துருவேங்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் கூட மனசு கஷ்டம் இல்ல. ஒவ்வொருத்தவங்க பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பேசுறாங்க? மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு, இது எங்கேயும் நடக்கும். ஐயோ, அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காங்க, கவலைப்படாங்க. ஒரு தாய்க்கு இப்படி சொல்றப்ப மனசு கஷ்டம் தான். பையன் அப்படித்தானே இருக்கான். அதனால அவங்க எல்லாம் ஒரு இதுக்கு சொல்லுவாங்க. சில பேர் உங்க நல்லது கூட சொல்லுவாங்க. ஏன்னா தனியா இருந்து நீங்க வளர்க்குற, ஏன்னா அப்பா இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்குறது, நல்லா உள்ள குழந்தைகள் வளர்க்குறதே கஷ்டம். இந்த குழந்தைய வளர்க்குறது உண்மையுமே அதை நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு உங்க மனசுக்கு உண்மையுமே மனசா கையெடுத்து நான் இல்ல இவ்வளவு தூரம் நீங்க தேடி வந்தது கூட நான் எதுவும் நினைச்சேன்னா, இப்ப இந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே மனசு ரொம்ப இதா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும், உங்களுக்கு நல்லபடியா ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு தான் நான் இருக்கேன். நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். இந்த அக்காவை பத்தி எதுவுமே தெரியாதானே இவங்க இப்ப பேசின வச்சு நான் சொல்றேன். இவங்க உண்மையுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்றவங்க பேசுற பேச்சு இருக்கிற இடம் தெரியாம இவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் யார் பார்த்தாலும் அவங்க கண்டிப்பா வாய் விட்டு கேட்கல, வேணாங்கிறாங்க. இவங்க வீடியோ பார்க்குற ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் கேரளால இருந்தா கண்டிப்பா அவங்கள பாவம் ஏத்துக்கும். ஏன்னா தனியா இருந்தா அவங்களால சர்வே பண்ண முடியல, அந்த குழந்தைய வச்சு அவங்களால இது பண்ண முடியல. வாய் விட்டு சொல்ல போனா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அதுக்காக தான் இப்ப என்னை தேடி வந்திருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பாக்குற அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சு ஒன் டே மட்டும் தான் சாப்பாடு, நைட்டு மட்டும் தான் சாப்பாடு. அங்க வேலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். தம்பிக்கும் அந்த ரேஷன் அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் தம்பிக்கே கொடுக்குறது. இவனுக்குமா எப்படின்னா பால் கிடைக்கும்ல, மத்தியான நேரத்துல வந்து பால் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நைட்டுல வந்து அந்த ரேஷன் அரிசி கஞ்சி இருக்குல்ல, அதுதான் கொடுப்போம். ரெண்டு பண்ணுறது தம்பி வளர்க்கணுங்களா, ஊருக்கு போகலாம் முடியாது. அதுதான் ரீசனே. அப்பா வந்து ரொம்ப கஷ்டம், அவரே ரொம்ப ஃபீல் பண்ண, நம்மள படுக்க வச்சுட்டு இப்போ இந்த டைம்ல போனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாததான், கவலைப்படாதீங்க. ஆனா என்ன மாதிரி நல்ல உள்ளங்கள் படித்தவங்களும் இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை வாழ வைக்க நினைப்பாங்க. கண்டிப்பா என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ, அந்த குழந்தைக்கு சாப்பாடு வழி இல்லாமல் நீங்க இருக்கக்கூடாது. ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவும் உங்க ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு போற வரைக்கும் மனசார சொல்றேன், நான் உங்களை ஒரு அக்கா மாதிரி நினைச்சு சொல்றேன். அவன் சாப்பிட்ற, அந்த குழந்தை சாப்பிட்ற, நீங்க சாப்பிட நான் உதவி பண்ணி தரேன், சரியாக்கா? இந்த குழந்தைய வச்சு நீங்க ஒரு நேரம் சாப்பிட்டு உடம்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ங்கிறீங்க, தம்பிக்கு உடம்பு ஃபுல்லா பிரச்சனைங்கிறீங்க. இந்த வலி வேதனையோட நீங்க இருக்க வேணாம், சரி? தம்பியால நடக்க முடியாது, உட்கார மாட்டான், எந்த ஒரு ரியாக்ஷன். வாய் ஏன் அப்படி துடிச்சிட்டே இருக்கு? அப்படிதான் பண்ணிட்டேன். சரி, கவலைப்படாதீங்க, சரியா? சரி, நீங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் நான் பணம் தரேன். நீங்க இப்ப பணமா கொடுத்துறேன், சரியா? நீங்க போய் அதை, ஏன்னா இங்கேருந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா கஷ்டம். நீங்க
இதுல பணமா இருக்கு, ஒரு தம்பிமா நினைச்சுக்கோங்க சரியா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க முதல்ல இதை வச்சு எல்லாமே சர்வே பண்றதுக்கு இதுல பணம் இருக்கு. நீங்க தம்பிக்கு கொடுங்க, மாசம் மாசம் நீங்க அலைய வேணாம். உங்க வீட்டுல கூப்பிடுற வரைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கிற வரைக்கும் தம்பிக்கு உள்ள பால் செலவு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கே பணம் வந்துடும். ஜிபே இல்ல இதுல இதான் நான் பண்ணி விட்டேன். தயவுசெய்து போயிருங்க. இந்த உலகத்துல தனியா சர்வே பண்ண ரொம்ப 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 கஷ்டம். அது இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்க போனீங்கன்னா ஒன்று ட்ரீட்மெண்டா ஏதாவது பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு இதாவோ இது பண்ணவோ தெரியல. குழந்தைய பார்த்தேன், யாருன்னே தெரியாத ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன வயதுக்கு நான் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஏன்னா எனக்கு நான் வரலாம் தான் நினைச்சேன், ஆனா யார் என்னன்னு தெரியல, எனக்கு எந்த சுச்சுவேஷனுமே புரியல. அதனாலதான் நீங்க வாங்கன்னு. எனக்கு இப்போ இந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் ஐயோ ஏன்டா இப்போ உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சுன்னு எனக்கு அந்த மனசு உறுத்துது. யார் இல்லை எனக்கு இங்கே ஒரு தம்பியோ அண்ணனோ இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. எப்பனாலும் திருச்சி நீங்க வாங்க, தம்பியை தூக்கிட்டு வாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் சரியா. உங்களோட தைரியம் தான் இதே, உங்க குழந்தையோட வளர்ப்பே சரியா. இதில் தம்பிக்கு நான் பிஸ்கட் எல்லாமே வாங்கியிருக்கேன். நீங்கள் ஊருக்கு போகிறப்ப கொடுத்துட்டு போங்க. மற்றபடி மளிகை ஜாமான்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. கவலைப்படாதீங்க சரியா, தைரியமாக இருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த அக்கா வந்து நான் குறை சொல்கிறக்கா இது பண்ணல. இன்னும் இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பேச்சு கேட்காம வெளியில் வந்து இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்பட்டு. பிஸ்கட்லாம் கரெக்டாக வாங்கிக்கிறான்பா. தேங்க்யூ தேங்க்யூ. கொடு. சேகன் கொடுக்கும் அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ரிப்போர்ட் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. டாக்டர் பாக்குறதா ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. எதுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க? தம்பிக்கு வந்து 2 ஹோல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஹோல்ஸ் வந்து அடைஞ்சிடும் சின்னது. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ப்ராமிஸ், எனக்கு ஃபுல் சந்தோஷம் இருக்கு, ஹாப்பினஸ் தான் இருக்கு. பட் என்ன ஒண்ணு, இந்த வீடியோ வந்து அப்பா பாத்துடக்கூடாது, அந்த ஒரு இது மட்டும் தான். கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு நீங்க பாக்கறதா நினைக்கிறீங்க, என்ன பொறுத்தளவு பார்க்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு நீங்க இவ்வளவு தூரம் இப்ப கூட நான் போய் கேட்ட கூட எங்க அப்பா பாவம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க பாருங்க அவருக்காக. அதாவது கண்டிப்பா நீங்க இப்படி இருந்து சர்வே பண்றது கஷ்டம் தான். கவலைப்படாங்க, உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா சீக்கிரமா உங்க ஃபேமிலியில பார்த்து இனிமே அவர் கூப்பிட்டாலும் போவேனா. ஏன்னா அவ்வளவுதான், நீ எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறக்காக உங்களால வேற உங்க வீட்டுக்கும் போக முடியாம எங்கேயும் போக முடியாம இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. சரி, நல்லபடியா எல்லாம் நடக்கும். நான் கடவுள் நல்லா ஃபேமிலி கூட போனாலும் என் ஃபேமிலி நல்லா வச்சுக்கோலாம். ஏன்னா அப்பா அவரே வந்து சொசைட்டில கொஞ்சம் பெரிய ஆளா இருக்குது. அவர்கிட்ட இப்ப போனா, குழந்தையோட போகணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மள வந்து தப்பா தானே பேசுவோம். ட்ரெயினுக்கு போயிருங்களா? ட்ரெயினுக்கு வாங்க, அப்போ ட்ரெயினுக்கு போயிடும். அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ட்ரெயின் இல்லை, பஸ்ஸில் போயிருங்க. அதனால தான் பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வந்தேன். ட்ரெயினே இல்லை, விழுப்புரம் பஸ். ஏன்னா த்ரூ பஸ் இதில் டிக்கெட் வச்சு விழுப்புரம் ஃபோன் பண்ணுங்க போயிட்டு.